130 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காசை வந்து ஏனைய நாடுகளுக்கு திருப்பி வழங்குமா அமெரிக்கா? இதுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க கேட்கப்படுற மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் விதிக்கப்பட்ட அந்த வரிகள் வந்து செல்லுபடியாகாது, அதற்கு வந்து அவருக்கு அதிகாரமே கிடையாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினது தானே. அதுக்கு பிறகு அந்த வரிகள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்குது இப்போ. ஆனால் பிரச்சனை என்னென்னு சொன்னால், இதுவரையான காலப்பகுதியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த வரியை அறிமுகப்படுத்தின காலத்திலிருந்து நேற்று வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலக நாடுகள் பலவற்றிலிருந்து 130 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் காசு வந்து வரியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த வரியெல்லாம் திருப்பி கொடுக்கிறதா இல்லையா என்றதான் நீங்கள் இருக்கக்கூடிய கேள்வி. அப்படியே திருப்பி கொடுக்கிறதாக இருந்தால் எப்போ கொடுவிடும், எப்படி கொடுவிடும் என்று சொல்லி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், நேற்று அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கின அந்த தீர்ப்பில் வந்து இதுவரைக்கும் சேர்த்த காசை வந்து திருப்பி கொடுக்கிறது சம்பந்தமாக தெளிவாக எதுவுமே சொல்லலை. எனவே அது வந்து குழப்பத்தில் இருக்குது. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிக்கணும் சொன்னால், அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது எங்களுடைய வேலை இல்லை, இது செல்லுமா செல்லுபடியாகாதா அதை மட்டும் தான் நாங்கள் பார்ப்போமே தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து அதுக்கு கீழே இருக்கிற நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் என்று சொல்லுவோம் தானே, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டோ அல்லது அப்பீல் கோர்ட்டோ, ஏனைய கோர்ட்ஸ், ஏனைய நீதிமன்றங்கள் வந்து அந்த விஷயத்தை பார்த்துக்கொள்ளட்டும், அது எங்கட வேலை இல்லை என்று சொல்லி நேற்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டுது. இப்போ எல்லாரும் முன்னாலேயும் இருக்கக்கூடிய கேள்வி, அமெரிக்கா அந்த 130 பில்லியன் டாலர்ஸ் காசை வந்து திருப்பி கொடுக்குமா இல்லையான்னு சொல்லி. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்றே ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கார், அதிரடியான பதில் ஒன்று. அதை திருப்பி கொடுக்குற ப்ரோசஸ் வந்து அவ்வளோ இலகுவானதல்ல, அது பல வருடங்கள் செல்லும், நீதிமன்றத்திலேயே கிடந்து இழுபடும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார். எனவே அதனுடைய அர்த்தம், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ விரைவாக அந்த காசு திருப்பி தரப்பட மாட்டாதுன்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கிடையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த வரி விதிப்புக்கு எதிராகவும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகள் வந்து ஒரு பக்கம் போய்கொண்டே இருக்குது நீதிமன்றங்களில். எனவே அந்த வழக்குகளோட இந்த வழக்கம் சேர்ந்து ஒரு தீர்ப்பு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து வெளியிட்டிருக்கிறார். The Supreme Court's ruling on tariffs is deeply disappointing, and I'm ashamed of certain members of the court, absolutely ashamed. என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இந்த தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த தீர்ப்பு வந்து மிக மோசமானது, மிக அழிவுகரமானது, அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கும் எதிரானது என்று சொல்லி ஒரே போடாக போட்டிருக்கார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு வழங்கின நீதிபதிகள் இருக்கிறது தானே, 9 நீதிபதிகளில் வந்து 6 நீதிபதிகள் ட்ரம்புக்கு எதிரான தீர்ப்பையும் 3 நீதிபதிகள் வந்து சாதகமான தீர்ப்பையும் கொடுத்திருக்கணும். இருந்தாலும் பெரும்பான்மை தான் வெல்லும். எனவே 6 நீதிபதிகளையும் இலக்கு வைத்து ட்ரம்ப் சொல்லியிருக்கார், அவர்கள் முட்டாள்கள், நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், அமெரிக்காவை நேசிக்காதவர்கள் என்று சொல்லி விதம் விதமாக வர்ணித்து விதம் விதமாக விமர்சனம் செய்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினா நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சிக்கக்கூடாது, நீதிபதிகளை வந்து விமர்சிக்கக்கூடாது. ஏனென்றா நீதிமன்றம் தான் ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச ஜனநாயக அமைப்பு, அதுக்கு எல்லாரும் கட்டுப்படணும்னு சொல்லி. ஆனால் அது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அல்லது அமெரிக்க ஜனாதிபதிக்கு விதிவிலக்கு போராடகு அவர் கண்டபாட்டில் கணக்கெல்லாம் சொல்லியிருக்கார், நீதிபதிகளை பார்த்து முட்டாள்களே சொல்லியிருக்கிறார். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. சொன்னது மட்டும் இல்லாமல் நேற்று உடனடியாக சகல நாடுகளுக்கும் 10% குளோபல் டரீஃப் என்று சொல்லி உலகளாவிய ரீதியிலான ஒரு வரி ஒன்றை விதிச்சிருக்கார் நேற்று 10%. எனவே அந்த 10% வரி எப்படிப்பட்டது, அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் என்று பார்க்கும்போது இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது. இல்லை அது 10% இல்லை, அதை வந்து 15% அதிகரிக்க போகிறேன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சற்று முன்னர் அறிவித்திருக்கின்றார். அவருடைய ட்ரூத் சோஷியலில் வந்து இந்த செய்தி வந்து போடப்பட்டிருக்கிறது. அந்த 10% வரி வந்து 15% அதிகரிக்க போகுது என்று சொல்லி. இதுக்கிடையில் நாங்கள் நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்கள், டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் பயப்படுற ஆள் கிடையாது, அவர் இன்னும் ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கண்டுபிடிப்பார். அந்த சட்டம் செல்லுபடியாகாது என்று சொன்னார். அதாவது 1977ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை பயன்படுத்தி தானே வரி விதித்தவர், அது செல்லுபடியாகாது என்று சொன்னால் அதுக்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டத்தை கண்டுபிடிப்பார். இங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு சட்டம் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு வந்து வரி விதிக்கிறதான் என்று சொல்லி நேற்றைய காணொலியில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் 122 இப்படி ஒரு சட்டம் ஒன்று இருக்காம அமெரிக்காவில், அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் இந்த
10% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்போ சற்று முன்னர் அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கார், அதை 15% விதிக்க போறோம்னு சொல்லி. எங்களுடைய நடவடிக்கைகளை வந்து யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, நாங்கள் அமெரிக்காவை மீண்டும் கிரேட் ஆக்குறது தான் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார். எனவே இந்த தீர்ப்பு, இந்த வரி எல்லாம் செல்லுபடியாகுமா அல்லது இதற்கெதிராக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டு இதுவும் தடுத்து நிறுத்தப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். பிரித்தானியாவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை இளவரசர் ஆண்ட்ரூ. இளவரசர் என்று சொல்கிறதா அல்லது முன்னாள் இளவரசர் என்று சொல்கிறதா தெரியல. முன்னாள் இளவரசர் தான். ஏனென்றால் அவருடைய இளவரசர் பட்டம் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் அவரை கையாளுறது, அவற்ற விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் இன்றைக்கு யூகேல பெரிய பிரச்சனையாக இருக்குது. கடந்த வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டு 11 மணித்தியாலங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்து பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை விட்டாச்சு வெளியில். இருந்தாலும் அவர் தங்கியிருந்த பல இடங்கள் வந்து தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்படுது. நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வின்சர் நகரத்தில் வந்து ரோயல் லொட்ஜ் என்று சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அது வந்து அரண்மனையோட சேர்ந்த ஒரு பகுதி தான் ரோயல் லொட்ஜ் என்று சொல்லி 30 அறைகளை கொண்ட ஒரு மாளிகை என்று வைங்கவன். அதை வந்து நேற்று போலீஸ் வந்து பயங்கரமாக செக் பண்ணியிருக்குது. அதாவது 20க்கும் அதிகமான போலீஸ் வாகனங்கள் அந்த பகுதியில் கொண்டே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. எல்லா போலீஸ் வாகனங்களும் வந்து அந்த ஒஃபிஷியல் வாகனங்கள் இல்லை, எல்லாமே வந்து சாதாரண சிவில் வாகனங்கள் போலீஸ் பயன்படுத்துகிறது தானே. அந்த சிவில் வாகனங்களில் வந்து போலீஸார் கடுமையான சோதனை நடத்தியதாக சொல்லப்படுது. நேற்று வெள்ளிக்கிழமை மட்டுமில்லாமல் இன்றைக்கு சனிக்கிழமையும் தொடர்ந்து தேடுதல் வேட்டைகள் நடக்குது. அதாவது ஆண்ட்ரூ வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் தங்கியிருந்தாரோ அவ்வளவு இடங்களும் வந்து தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுது. இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கத்தக்கனையாக இன்றைக்கு பிரித்தானியா அரசாங்கம் சார்பாக பாதுகாப்பு அமைச்சர் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இப்போ இளவரசர் ஆண்ட்ரூ இருக்கார் தானே, அவருடைய இளவரசர் பட்டம், அவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே பறிச்சாச்சு. அவருக்கு என்று சொல்லி சிறப்பு சலுகைகள் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு பெரிய மரத்தினுடைய சகல கிளைகளையும் வெட்டி விட்ட மாதிரி இப்போ ஆண்ட்ரூ வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கார். இப்போ வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பேர் வந்து பிரித்தானியாவினுடைய அரசர் இருக்காதானே, கிங் சார்ல்ஸ், அவருடைய சகோதரர் என்ற ஒரு அடையாளம் மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர மிச்சம் எல்லாம் வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அது என்னென்று சொன்னால், இந்த உங்களுக்கு தெரியும் பிரித்தானியாவினுடைய அரச குடும்பத்தில் வந்து அந்த ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குது. இவருக்கு பிறகு இவருக்கு பிறகு இவர் என்று சொல்லி அந்த என்ன வாரிசு உரிமை ஓர்டர் என்று சொல்லுவது தானே. அப்படி ஒரு ஓர்டர் ஒன்று இருக்குது தானே. இப்போ எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து அரசர் வந்து கிங் சார்ல்ஸ் தானே. அவருக்கு பிறகு அவற்ற காலத்துக்கு பிறகு அடுத்த அரசராக வரப்போறது யாருன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வேறு யாரும் இல்லை, இப்போ இளவரசராக இருக்கக்கூடிய வில்லியம். அவர் தான் வந்து அடுத்த அரசராக வருவார். அப்போ வில்லியமுக்கு பிறகு யார் அரசராக வருவார் என்று சொன்னால், வில்லியம் அவர்களுடைய மூத்த மகன் தான் அரசராக வருவார். அந்த ஓர்டர் வந்து எப்பயோலாம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓர்டரில் வந்து இன்னமும் ஆண்ட்ரூ இருக்கிறார். அதாவது இந்த வாரிசு உரிமையில் வந்து ஆண்ட்ரூ இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு இல்லாட்டியும் என்றைக்காவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக அவர் இந்த நாட்டினுடைய அரசராக வர முடியும், கிங் ஆண்ட்ரூவாக வர முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதையும் பறிக்கணும் என்று சொல்லி தாங்கள் தீர்மானித்திருப்பதாக, அது சம்பந்தமாக விவாதங்கள் நடந்து வருவதாக இன்றைக்கு பிரித்தானிய அரசாங்கத்தின் சார்பாக பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே பிரித்தானிய அரசாங்கம் அந்த தீர்மானத்தை எடுத்து அரண்மனையோட கதைச்சு, பக்கிங்ஹாம் பேலஸோட கதைக்குத்தானே வேணும், அரண்மனையோட கதைச்சு அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களை வந்து அந்த ஓர்டரில் இருந்து தூக்கணும். 8வது இடத்துல இருக்கிறார். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி அந்த 8வது இடத்துல இருந்து தூக்கணும் என்று சொல்லி இப்போ முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதாவது முடிவெடுக்கல, அதுக்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அதுவும் நடக்குமாக இருந்தால் இளவரசர் ஆண்ட்ரூ அவர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது எல்லாமே வந்து பிரித்தானியாவினுடைய வரலாற்றில் முன் எப்போதுமே நடக்காத, முன்னுதாரணமே இல்லாத சம்பவங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. மேலதிக செய்திகளுக்காக காத்திருப்போம். மேலதிக செய்திகள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.